என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியதொரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். இன்று கேள்விக்குறியாக நிற்கின்ற உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் தந்துவிடவும், உன்னுடைய துணையானது ஒரு பெண்ணிடம் இருந்து தப்பிக்க நினைத்து முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இந்த கருப்பன் அதனை மீட்டு கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கவும் இந்நேரம் வந்திருக்கின்றேன். சூழ்ச்சிகள் நடந்து விட்டது என்பது உண்மை. ஆரம்பத்தில் அது உன் துணைக்கு புரியாமல் இருந்திருந்தாலும் இப்பொழுது அது புரிய தொடங்கி அவர்களே இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு விட வேண்டும், தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் இதில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் முறையிட்டதன் பலனாக இப்பொழுது அவர்கள் அந்த சூழ்ச்சியிலிருந்து வெளியே வர வேண்டும். இவர்களை இந்த சூழ்ச்சிக்குள் சிக்க வைத்த இந்த பெண்ணின் நோக்கம் என்ன? இவருக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில் என்ன சம்பந்தம்? எதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் அரங்கேறியது என்பதனை உன் அப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ என்னவென்று கேட்பதற்கு முன்பாக இது ஆண் குழந்தைக்கான பதிவா பெண் குழந்தைக்கான பதிவா என்ற சந்தேகம் உனக்குள் வரலாம் அல்லவா? எந்த குழந்தையானாலும் சரி, நான் சொல்கின்ற கருத்து ஒன்றுதான், நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் பல போராட்டங்களை போராட துடித்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறியது. உன் துணை என்ற ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்த பொழுது அத்தனையையும் இழந்து விட்டதாகத்தான் நீ உணர்ந்தாய். அதாவது உன்னுடைய சுதந்திரம். தனியாக எப்பொழுதுமே நமக்கு தேவையான விஷயங்களை முடிவெடுத்து செய்வது, எதையுமே நாம் விருப்பப்பட்டது போல அனுபவிப்பது என்று வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்குமான ஒட்டுமொத்த சுதந்திரமும் உன்னிடத்திலிருந்து பறிபோய் விட்டது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன் அப்பன் கருப்பன் நான் தெளிவாக கணித்து வைத்திருக்கிறேன். உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியானதாக நினைத்து நீ உனக்கானதாக எண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற குழப்பம் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் புதிதாக ஒரு வாழ்க்கைக்குள் நுழைந்தாலும் சரி, ஏற்கனவே அறிமுகமான ஒருவரோடு புதிய வாழ்க்கையை தொடங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லோருக்கும் பொதுவானதுதான். அங்கு யார் யாருக்கு என்ன நடக்கும் என்பது அவர்களினுடைய மனநிலையையும் சூழ்நிலையையும் பொறுத்தது. எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு நீ தள்ளப்பட்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலுமே நாம் தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒரு பெண் சம்பந்தப்பட்டது என்பதனால் நாம் சற்று கவனித்து இந்த பெண்ணை முதலில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி தூர எறிந்து விட வேண்டும். இத்தனை நாளும் ஒவ்வொரு கஷ்டமாக அனுபவித்து, இத்தனை நாளும் ஒவ்வொரு துன்பங்களாக அனுபவித்து, கடைசியில் எப்படியாவது நம்மை விட்டால் போதும், தப்பித்து விடலாம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருக்கிறது. ஒரு பெண் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொண்டு இதுதான் தனக்கான சந்தர்ப்பம் என்பதனை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார். அதாவது துணைக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது
அதனை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். ஏதாவது ஒரு விஷயம் இவர்களுக்கு சாதகமாக இருந்து விட்டால் போதும், வேறு எதை பற்றியும் இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வேறு எந்த விஷயங்களை பற்றியும் இவர்கள் யோசிக்க மாட்டார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு, என்ன நடந்தாலும் அதற்கான தீர்வுகளை நீதான் தேட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இந்த பெண் ஆற்றுகின்ற பங்கு மிக பெரிய பங்கு. எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் என்னுடையது, இது என் வீடு என்று சொல்லிக் கொண்டிருப்பதும், எப்பொழுதும் மற்றவர்களின் மனதை நோகடித்து கொண்டிருப்பதும் தான் இந்த பெண்ணின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. புதிதாக ஒருவர் அந்த இல்லத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களுக்கு எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு மனநிலையை உருவாக்கிவிடக்கூடாது. ஓரிடத்திலிருந்து இன்னோரிடத்திற்கு வந்திருக்கின்றவர்களை, அதுவும் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்திருக்கின்றவர்களை, நம் இல்லத்தில் இருப்பவர்களை விட அதிகமாக கவனிக்க வேண்டும். எதுவும் புரியாமல் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த தனிமையை போக்கும்படியாக இங்கே எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் அந்த தனிமையை அதிகமாக பலவீனப்படுத்தக்கூடாது. நீ அப்படி அதை செய்தாயானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வந்து கொண்டிருக்கும். உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கைகளில் சில காலங்களாக பல மாற்றங்கள் தெரிகிறது. ஆனால் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது யார் என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொறாமை என்கின்ற ஒரு எண்ணமாகத்தான் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்க்காமல் தனக்குள் இருக்கின்ற பொறாமை எண்ணங்களால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பெண் உன் வாழ்க்கையில் இருந்து செய்து கொண்டிருப்பதை என்னவென்று கண்டபொழுது இந்த கருப்பன் எனக்கு அத்தனை கோபம் கொண்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் சரியான புரிதல்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகு உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் வந்திருக்கிறது. ஆனால் இதனை கண்டு பொறாமை எண்ணங்களை அவர்களுக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட இருக்கின்ற இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து பொறாமை எண்ணங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை கவனிக்க வேண்டும். இந்த பெண் உன்னுடைய துணையை நினைத்து மிக அதிகமான பொறாமை கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அவர்களோடு அதிகப்படியான அன்பை கொடுத்த உன்னுடைய துணை நீ வந்த பிறகு அதை அவர்களுக்கு சரியாக கொடுக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது அவர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது ஒரு புதிய வரவு. அது வரும் பொழுது அங்கு ஒரு சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அப்பொழுது இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக கடந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை எதிரி போல பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காமல் ஒதுக்கி செல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதனை எல்லாம் என்னவென்று கவனித்து பொதுவாகவே நம் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைதான். குடும்பத்தில் இருப்பவர்களே இது போன்ற காரியங்களை செய்யும் பொழுது, துணையை அவர்களிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கும் பொழுது இதையெல்லாம் ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறதல்லவா? எல்லோருக்குமே வாழ்க்கையில் பொறுமை வேண்டும். எல்லோருமே இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். தான் மட்டும் வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் வாழக்கூடாது என்று நினைப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? என் பிள்ளையே, இந்த பெண்ணினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தன் மீது அதிக அன்பை கொடுக்க வேண்டும்.
தான் நினைத்தது போலத்தான் இவர்கள் இருக்க வேண்டும். காலம் முழுவதும் இவர்கள் தன் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இவர்கள் நினைத்தது போல நடக்கவில்லை. உன் துணை உன் பேச்சை கேட்கிறது என்றவுடன் இவர்களுக்கு மிகுந்த வேதனையாகிவிட்டது. வயிற்றெரிச்சல் படத் தொடங்கி விட்டார்கள். எப்படி இருந்தவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே, இதுவெல்லாம் இவர்கள் வந்த பிறகு நடந்த விஷயங்கள்தான் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள் உருவாக்கி கொண்டார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று பார்த்து இந்த வாழ்க்கையில் எதையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்பவர்கள் ஏராளம். ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்களை எல்லாம் நான் விட்டு விடுவேனா என்ன? உன்னுடைய துணையை உன்னிடத்தில் இருந்து பிரித்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களின் கடைசி முடிவாக இருந்திருக்கிறது. ஏதாவது ஒரு கஷ்டங்களை கொடுத்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழவிடக்கூடாது என்கின்ற நிலைக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்ற இவர்களை நாம் சட்டென்று திருத்தி வழிக்கு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இதுவெல்லாம் ஒரு அற்பமான விஷயம். இதுவெல்லாம் சாதாரணமாக எல்லோருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். துணை என்ற ஒன்று வந்துவிட்ட பிறகு அவர்களின் முக்கியத்துவம் முதலில் அங்குதான் இருக்கும். ஆனாலும் யாரையுமே கைவிட்டு விடாத நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக தேவையில்லாத விஷயங்களை செய்வதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நினைப்பதோடு இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி நீ விடுபட வேண்டும் என்று சற்று சிந்திக்க வேண்டும். எல்லா விஷயங்களையுமே எதிர்கொள்ளச் சொல்கின்ற இந்த கருப்பன் இந்த பிரச்சனையை மட்டும் நீ என்னவென்று உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, வேறு எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை நாம் சமாளித்து விடலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களே துணையோடு ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை கண்டு பொறுக்க முடியாமல் எதையும் செய்து இவர்களை பிரித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக இதை நாம் சற்று கவனிக்கத்தானே வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியான புரிதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிய ஒரு பொழுதும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த பெண்ணின் முகத்திரையை நான் உனக்கு கிழித்து தொங்க விட்டிருக்கின்றேன். எவ்வளவுதான் வெளியில் நடித்தாலும் ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் ஒரு துணையோடு அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக இறங்கி இருக்கிறது என்பதனை நீ நன்கு அறிவாய். எந்த அளவிற்கு உன்னை இவர்கள் காயப்படுத்தினார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமான துன்பத்தை அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். உன்னை அழிப்பதும் உன் துணையின் சந்தோஷத்தை பறிப்பதும் இவர்களின் வேலையாக இருந்ததல்லவா? இனி இதுபோன்று நடக்காமல் இந்த வாழ்க்கையின் சரியான பக்குவத்தை நீ அடைந்து விட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை நிறைவாக மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இது போன்று கூட பெண்கள் உன் இல்லத்தில் இருக்கிறார்கள். உனக்குத்தான் இவர்களின் செயல்பாடுகள் என்னவென்று புரியவில்லை. எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது என்று நீ நினைக்கிறாய். உனக்கும் உன் துணைக்கும் இடையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு இவர்கள் காரணமாக இருக்கும் பொழுதே நீ விழித்து கொள்ள வேண்டாமா இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்று? என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.